உலகத்துல எந்த மூலையில தமிழர்கள் பிறந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில கொஞ்ச காலகட்டமாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்னை கூட எடுத்துக்கோங்க, நான் முழுக்க முழுக்க ஒரு மதுரையில இருந்து வந்த பையன். ஆனா என் வாழ்க்கை இன்னைக்கு சென்னையில இருக்குது. இந்த மாதிரி கோடிக்கணக்கான பேருக்கு வந்தாரை வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய சென்னையோட வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சென்னை டே அப்படிங்கிற ஒரு டே செலிப்ரேட் பண்றப்ப அது வந்து 400 இயர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அப்ப 400 வருஷம் ஊர் தானா அப்படின்னு பார்த்தோம்னா அதான் கிடையாது. ஜீசஸ் பிறகுறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில இருந்தே இந்த மண்ணுல இன்னைக்கு இருக்கிற சென்னையில மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் பயங்கர கெத்தா நிறைய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. மெட்ராஸோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்குறப்போ முழுக்க முழுக்க கூஸ் பம்ப்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஊரில் வந்து ஒரு காலகட்டத்தில் பிரெஞ்சு ஆட்சி செஞ்சாங்கன்னு தெரியுமா? வெள்ளைக்காரங்க அவங்களோட ஒரு மிகப்பெரிய சிட்டியை வந்து கொடுத்துட்டு இதை மறுபடியும் பிரெஞ்சு கிட்டேருந்து வாங்கினாங்கன்னு தெரியுமா? வெள்ளைக்காரங்களுக்கு பிரிட்டிஷர்ஸ்க்கு இந்த ஊர் தான் எல்லாமேவா இருந்திருக்குது. இங்கே போர்ச்சுகீஸ் வந்திருக்காங்க, டச்சு வந்திருக்காங்க, பிரெஞ்சு சண்டை போட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த மெட்ராஸில் வந்து சோழர்கள் ஆண்டிருக்காங்க, பல்லவர்கள் ஆண்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மண்ணுக்காக, இந்த மெட்ராஸ்ங்கிற ஒரு ஊருக்காக சண்டை போடாத மன்னர்களே கிடையாது. இவ்வளவு சொல்லப்படக்கூடிய சென்னை ஒரு காலகட்டத்தில் ஈவன் ஜியோகிராபிக்கலா பார்த்தீங்கன்னா 1815ல ஒரு இன்னைக்கு இமயமலையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து சென்னையில் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? அவ்வளவு கோல்டான சிட்டியா கூட இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இவ்வளவு சொல்லப்படக்கூடிய மெட்ராஸோட வரலாறு டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் உங்களோட ஹெல்ப்புக்காக இதை சம்பந்தமாக ஏகப்பட்ட லிங்க் எனக்கு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இதை வாசிக்கிறப்போ அந்த ரெஃபரன்ஸ் சோர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் தான் இந்த மாதிரி பயங்கரமான கண்டென்ட்டை டெய்லி என்னால் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். இப்போ நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இயர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரம்பிச்சிருவேன் தானே பார்த்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, நம்பலாம்ல. இப்போ ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ போகக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2000 இயர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம 2024 இருக்கோம். அப்படியே பின்னாடி போனோம்னா இயர் 0 கிட்ட வந்து ஜீசஸோட காலகட்டம் இருக்குது. நம்ம அதுக்கும் முன்னாடி போனோம்னா இந்த மண்ணில் வந்து தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த தொண்டை மண்டலம்ங்கிற ஒரு ரீஜன் இது. ஆக்சுவலாக இங்கே தொண்டைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. தொண்டைமான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வில்லேஜஸ் இருந்திருக்குது. அவங்களோட பிரைம் ப்ரொஃபஷனாக வந்து மீனவர்களாக இங்கே நிறைய பேர் இருந்துட்டு இருந்திருக்காங்க. கடலோரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் நிறைய இருந்திருக்குது. லேட்டர் காலகட்டங்களில் இயர் 100 அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செயின்ட் தாமஸ், லிட்டரலாக இவர் ஜீசஸ் கூட வாழ்ந்த ஒருத்தர், அவர் வந்து சென்னைக்கு வந்து சேர்றாரு. அவர் வந்து சென்னையில் இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குல்ல, அங்கெல்லாம் இருந்திருக்காரு. அங்கே இருக்கிற ஒரு குகையில் வாழ்ந்திருக்காரு. ஃபைனலி அவர் அடக்கம் பண்ண இடத்து மேலே கட்டப்பட்ட சர்ச்சு தான் இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் சர்ச். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸோட வாழ்ந்தவர் அங்கே புதஞ்சிருக்காருன்னு சொன்னால் எவ்வளோ கிரேசியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இயர் 300 காலகட்டங்களில் இங்கே வந்து பல்லவாஸோட ரைஸ் இருக்குது. பல்லவாஸோட ஏரால இங்கே பயங்கரமாக ஜெயினு சம்பவமாக இருக்குது, புத்த சம்பவமாக இருக்குது. நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் அறிவு படம்லாம் பார்த்துருப்பீங்களா? இங்கேருந்து புத்த மதத்தை பரப்புறதுக்கு சைனாக்கெலாம் போவாங்கல்ல, அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சோழர்கள் வந்து இங்கே பயங்கரமாக ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பல்லவர்களுக்கு அப்புறம் சோழர்களோட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட கண்ட்ரோல்லாம் இங்கே இருந்திருக்குது. அதுக்கும் அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஒரு 1000 இயர். ஓகேவா? இயர் 0ல வந்து நம்ம செயின்ட் தாமஸ் இங்கே வந்ததெல்லாம் பார்த்தோம். இயர் 0லேருந்து 100க்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவாஸோட ரைஸ் இங்கே இருந்திருக்குது. பல்லவர்கள் மகாபலிபுரம் மாதிரி மிகப்பெரிய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழர்களோட ரைஸ் இருக்குது. சோழர்கள் ராஜராஜ சோழன் 1000. ஓகேவா? இப்போ நம்ம 2000ல இருக்கோம். மிட் 1000 காலகட்டங்களில் சோழர்களோட ஆதிக்கம் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பாண்டியாஸ் இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா சோழர்களை ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் அந்த சோழர்களை வந்து பாண்டியர்கள் பழிவாங்கி பாண்டியர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லி சுல்தானேட்டோட கண்ட்ரோல் வருது. அதுக்கப்புறம் விஜயநகர எம்பையர் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மல்டிபிளாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ ஃபைனலி விஜயநகர எம்பையர் இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ இப்போலேருந்து 500 இயர்ஸ்க்கு முன்னாடி இயர் 1500. ஓகேவா? ஸோ இயர் 1500 அப்படிங்கிற காலகட்டத்துக்கு போகிறப்போ போர்ச்சுகீஸ் வராங்க அண்ட் டச்சு வராங்க. போர்ச்சுகீஸ் வந்து சாந்தோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏரியாவுக்கு வராங்க. அவங்க தான் அங்கே முதல்ல ஒரு சாப்பல் கட்டுறாங்க. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புலிக்கட்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்து டச் இருக்காங்க. டச்சுக்கும் போர்ச்சுகீஸுக்குமே வந்து யார் சென்னையில் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி காம்படிஷன்லாம் இருந்திருக்குது. இந்த கேப்பில் தான் வந்து இந்த ஏரியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர்கள்கிட்ட பிரிட்டிஷர்ஸ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கரெக்டாக அவங்க இருந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு லேண்டு வேணும், கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு லேண்டை வாங்குறாங்க. இந்த லேண்டில் தான் வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கட்டப்படுது 400 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம்
1746 இங்கே வந்து பிரிட்டிஷர்ஸ் இந்த இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல ஃபோர்ட் கட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நார்த்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட்டுகீஸோட டச்சோட கண்ட்ரோலும் கம்மியாகுது. சாந்தோமில் வந்து போர்ட்டுகீஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்சிக்னிஃபிகண்ட் ஆகுறாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து நடுவில் அப்படியே மெரினா கிட்ட ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் மிகப்பெரிய போர் வருது. ஏன்னா ஃப்ரெஞ்சும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான். சரியா 1746 வந்து பிரிட்டிஷர்ஸை தோக்கடிச்சு ஃப்ரெஞ்ச் சென்னையை பிடிக்கிறாங்க. மெட்ராஸுக்கு அவ்வளோ பேர் வெள்ளக்காரங்க வந்து நம்ம ஊரில் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்சு வந்து மெட்ராஸை கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரிட்டிஷர்ஸ் வந்து இல்லை மெட்ராஸோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இங்கே வந்து போர்ட் இருக்குது, இங்கே இருக்கிற கடல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வணிகத்துக்கு. ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க, ஒரு பீஸ் ட்ரீட்டி. ஓகேப்பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் பிரிட்டிஷர்ஸ் பிடிச்ச ஒரு ஊர் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஊரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபோர்ட்ரஸ்லாம் வச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோட்டை கட்டின ஒரு ஊர். அந்த ஊரை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃப்ரெஞ்சு கிட்ட கொடுத்துட்டு எனக்கு மெட்ராஸை திருப்பி தாப்பான்னு சொல்லிட்டு கனடாவில் ஒரு ஊரை கொடுத்துட்டு மறுபடியும் மெட்ராஸை 3 வருஷம் கழிச்சு பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் டேர்னிங் பேக்கே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மெட்ராஸ் உருவாக ஆரம்பிக்குது. 1805 வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடு 1805 கிட்டத்தட்ட 210 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்படுது. அண்ட் அதே மாதிரி 1809 வந்து பார்த்தீங்கன்னா நேப்பியர் பிரிட்ஜ், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா டிப்பம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுவே 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அண்ட் அப்புறமும் பார்த்தீங்கன்னா 1815 ஓகேவா, ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. 1815 28 ஏப்ரல் அன்னைக்கு மெட்ராஸ் விடிஞ்சு பார்க்குறவங்களுக்குலாம் லிட்ரலாக ஒரு மிகப்பெரிய கோல்டான ஊராக இருந்திருக்கும். சென்னையை பொறுத்தளவுக்கு 3 சீசன் தான் இருக்குது. ஒன்று சூடான சீசன், அதுக்கப்புறம் வந்து பயங்கர சூடான சீசன், அதுக்கப்புறம் அதிபயங்கர சூடான சீசன், அவ்வளோதான். ஸோ ஆனால் இந்த மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா 1815 பயங்கரமாக கோல்டாக இருந்திருக்குது. இன்ஃபேக்ட் -3 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு ஹிந்துலேயே ஒரு ஆர்டிகல் இருக்குது. அதில் ஒரு எக்ஸாகரேட்டடாக இருந்தாலும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பனி கூட பொழிஞ்சிருக்கலாம் மெட்ராஸ்லன்னு சொல்லிட்டு 28 ஏப்ரல் 1815 சொல்கிறாங்க. ஏன் அப்போ மட்டும் இது நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவில் மவுண்ட் டம்போரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வல்கனோ இருக்குது. அது எரப்ட் ஆகி உலகத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஏன்னா ஸ்மோக்கு, நிறைய இடத்துல சன்லைட்டே உள்ள வராமல் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்குது இந்தோனேஷியாவில். ஸோ இந்த இந்தோனேஷியாவில் நடந்ததோட இம்பாக்டா மெட்ராஸ் வந்து பயங்கர கோல்டாக இருக்குதான். அதே இந்தோனேஷியாவில் வந்து சுமத்ராவில் வந்து ஒரு எர்த்குவேக் வந்து அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷம் கழிச்சு சுனாமியை மறுபடியும் சென்னைக்கு கொடுத்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து இருந்த ஒரு மவுண்ட் டம்போரா வந்து எரப்ட் ஆகி ஒரு பயங்கரமான ஸ்மோக், அதெல்லாம் வந்து சென்னை ரொம்ப கோல்ட் ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் -3 டிகிரி செல்சியஸ் போயிருக்குன்னு சொல்றாங்க, விச் இஸ் கிரேசி. இன்னைக்கு நம்ம வந்து 30 டிகிரி 35 டிகிரி 40 டிகிரி செல்சியஸ் பேசிட்டு இருக்கோம். -3 டிகிரி செல்சியஸ் சென்னையில் யோசிச்சு பாருங்க. எனிவே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1837 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கட்டப்படுது. 1873 சென்னை சென்ட்ரல் கட்டப்படுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஹைகோர்ட் வந்துருச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஹார்பர் வந்துருச்சு. 1932 வந்து சென்னைக்கு ஏர்போர்ட்டும் வந்துருச்சு. இந்த மெட்ராஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, மவுண்ட் ரோடாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹார்பராக இருக்கட்டும், அண்ட் நம்ம வாட்எவர் இட் இஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், எல்லாமே வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி விஷயங்களை வந்து உருவாக்குனது பிரிட்டிஷர்ஸ். அதனால தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த சின்ன பீஸ் ஆஃப் லேண்டை வாங்கி டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்போலேருந்து நம்ம சென்னையோட வயசு 400ன்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக சென்னையோட வயசு, இந்த மண்ணோட வயதுங்கிறது வந்து வயசே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் இன்னும் பேக் டேட் பண்ணி போய் சொல்லணும்னா, இங்கே நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்லாம் இருக்குது, கண்டெடுப்புகள் இருக்குது. மனிதர்கள் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு இன்னும் புஷியாக சொல்லணும்னா லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான அத்தாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால எக்ஸ்கவேஷன் சைட்ஸில் கண்டுபிடிக்க முடியுது. இந்த மண்ணில் ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு இன்ச்லையும் புதஞ்சிருக்குது. எனக்கு மதுரையிலேருந்து நான் வரேன்னு சொல்கிறப்ப எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்களே அப்படின்னு ஒரு கேட்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நடந்து போகிறப்பமே இந்த ஸ்ட்ரீட்டில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னு யோசிப்பேன். சென்னையில் அது இல்லைன்னு நினச்சேன். 400 வருஷம் தான் போக முடியும்னு நினச்சேன் ரொம்ப நாளுக்கு. பட் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சென்னையில் நம்ம 400 இல்லை, நம்ம ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பின்னாடி போனால் கூட இந்த சென்னைக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற சாந்தோம் சர்ச்சை முதல்ல போர்ட்டுகீஸ் கட்டுறாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் அது மேலே ஒன்று கட்டுறாங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஊருக்காக சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக 4 பாயிண்ட்ல சொல்லணும்னா, மாடரசன் பட்டினமாக இருந்தப்போ இது ஃபிஷிங் வில்லேஜாக இருந்திருக்குது. தொண்டை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மீனவர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மதராசப்பட்டினம்னு பிரிட்டிஷர்ஸ் அந்த காலகட்டத்தில் இங்கே ஒரு சீ ட்ரேடு த்ரைவ் ஆயிருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ்மேனும் மெட்ராஸுக்கு வந்து ஏதாவது ஒரு சீ ட்ரேட் வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இட் வாஸ் அ த்ரைவிங் பிளேஸ் ஃபார் ட்ரேடர்ஸ். அதனால தான் நிறைய லாங்குவேஜோட எச்சங்கள் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய மெட்ராஸ் பாஷையில் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸாக இருந்த காலகட்டம் இருக்குல்ல, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருந்திருக்குது. டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், புல்லட் பைக்காக இருக்கட்டும், அசோக் லேலேண்ட், மணலியில்
இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே அதுக்கப்புறம் வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சென்னை டிசிஎஸ், சிடிஎஸ், ஜோஹோ, விப்ரோ, ஹெச்சிஎல் ஐடி ஹப்பாக இருந்துட்டு இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சென்னையோட வரலாற்றில் அடுத்த ஸ்டெப் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2100 சென்னை எதுக்கு நோனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி இந்த மாதிரி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நோனாக இருக்குல்ல, மற்ற இடம்லாம் காணாமல் போகலை. இன்னமும் ஃபிஷிங் இருந்துட்டு இருக்குது, இன்னமும் வந்து ஐடி இந்த மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்குது. பட் இப்போ வந்து ஐடி ஹஸ் டுக் ஓவர் மெட்ராஸ். அண்ட் ஃபியூச்சரில் மெட்ராஸை எந்த ஒரு ஃபீல்டு டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் இப்போ சொன்னது வந்து ரொம்ப அப்படியே ஒரு 2000 வருஷம் வரலாறுல வந்து மேஜர் பாயிண்ட்ஸை மட்டும் டச் பண்ணிட்டு போயிருக்கேன். அதுலேயே நான் 1900ஸ்க்கு அப்புறம் நடந்த மேஜரான விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லலை. இதுக்கு பார்ட் 2 வீடியோ மேக் பண்ணோன்னா லாஸ்ட் 100 இயர்ஸில் மெட்ராஸோட கதை இருக்குல்ல, அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். மெட்ராஸுக்காக வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உண்ணாவிரதம் இருந்து சண்டை போட்டவங்க இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த சென்னையில் வரலாற்றில் அதுக்கப்புறம் லாஸ்ட் 100 இயர்ஸில் நடந்திருக்குது. ப்ராபப்ளி இந்த வீடியோவில் நான் லாஸ்ட் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதையை மட்டும் மேஜர் பாயிண்ட்ஸை சொல்லிட்டேன். இந்த லாஸ்ட் 100 இயர்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த சென்னையை பற்றி நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லாஸ்ட் 100 இயர்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது பயங்கர ப்ரௌடாக நான் மெட்ராஸ்காரண்டா, நான் சென்னைக்காரண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை இன்றைக்கி மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷமாக வாழ வச்சுட்டு இருக்குது. நீங்களும் வாங்க, உங்களையும் வாழ வைக்கும். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எந்த ஊரை பற்றி பேசணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.